நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நகைகள் நம்ம வீட்டுல தான் இருக்கு, யாரும் எதிர்பார்க்காத இடத்துல இருக்கு. அப்படின்னா நகைகள் நெருப்பு கிட்ட இருக்கும், விளக்குலயும் நெருப்பு இருக்கும்ல. நம்ம எல்லாரும் விளக்கேத்தி வைக்கிறது கிருஷ்ணன் முன்னாடி தானே. எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. பூஜை அறையில இருக்கும். அப்படின்னா அப்படின்னா அதுக்கான அர்த்தம் நகைகள் பூஜை அறையில இருக்கா? ஐயோ, நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி சத்யாக்கா எல்லாத்தையும் யோசிச்சுட்டாங்களே. இப்ப நான் என்ன சொல்றது? நான் என்ன சொல்றது? நகைகள் நிச்சயமா அங்கதான் இருக்கும். சத்யாக்கா ஒரு நிமிஷம் இருங்க. அங்க என்ன கொட்டிருக்கு பாருங்க. அந்த எண்ணெயில உங்க கால் வச்சீங்கன்னா வழுக்கிடும். நான் போய் கஸ்தூரியை கூப்பிடுறேன், அவ வந்து சுத்தம் பண்ணுவா. நீங்க அசையாதீங்க, நான் இப்ப வந்துடுறேன். மீனாட்சி, என்னாச்சு? அது வந்து அங்க என்ன கொட்டி இருக்கு. சந்தியாக்கா வழுக்கி விழுந்துட்டு போறாங்க, நீங்க போய் பாத்துக்கோங்க. நான் அதுக்குள்ள கஸ்தூரி அனுப்புறேன். நகைகள் இங்கதான் இருக்கணும், ஆனா எங்க இருக்கும்? நான் எங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறது? சந்தியாக்கா அவ்வளவு தூரம் யோசிச்சும் எல்லாமே வீணா போயிடுச்சு. எங்க தேடியும் நகைகள் கிடைக்கவே இல்லையே. கிடைச்சிருச்சு. தங்கத்தை பார்த்ததும் என் புள்ள வயிற்றுக்குள்ள உதைக்கிறான். நகைகள்லாம் கிடைச்சிருச்சு, நகையெல்லாம் கிடைச்சிருச்சு. எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த நகைகளை கண்டிப்பா இந்த நகைக்கெல்லாம் 1.5 கோடி மதிப்பு இருக்கும். பெரியம்மாவா அதுதானே சொன்னாங்க. அப்படின்னா ஒரு நாளுக்குள்ளே நான் பெரிய கோடீஸ்வரி ஆயிடுவேனே. இந்த வாய்ப்பை கண்டிப்பா கை நழுவ விடக்கூடாது. நான் இந்த நகைகளை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். இதை என் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். அப்ப எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த நகைகளை திருப்பி கொடுத்தேன்னா இந்த குடும்பத்துக்கு வந்திருக்க கெட்ட பேரு கண்டிப்பா இன்னும் அதிகமாயிடும். இதை கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். எங்கேயாவது நான் ஒளிச்சு வச்சிருவேன். அப்புறம் அத்தை கிட்ட, மாமா கிட்ட, எல்லார்கிட்டயுமே நான் போய் சொல்லிடுவேன். இந்த நகைகளை வைத்து நான் அவங்கள வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். கடவுளே எனக்கு துணையா இருங்க. என்னங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த கோவிந்தலால் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நகைகள் எங்கதாங்க இருக்கணும். சந்தியா, நீங்க அந்த பக்கம் பின்னாடி போய் பாருங்க. சரிங்க.
சந்தியா அங்க ஏதாவது கிடைச்சதா? இல்லைங்க, இங்க எனக்கு எதுவும் கிடைக்கலங்க. இன்னைக்கு நேரம் சரியில்லை சந்தியா. இப்ப நம்ம என்ன பண்றது? எங்க தேடிய நகைகள் கிடைக்கல. சந்தியாக்கா, அந்த நகைகள் கிடைச்சதா? இல்ல மீனாட்சி, நகைகள் எங்கேயும் கிடைக்கல. அது ஆனா அந்த சுவாமிஜி சொன்ன புதிரின் படி நகைகள் எல்லாம் அது சரி. அதெல்லாம் விடுங்க. புதிருக்கு விடை கண்டுபிடிக்கிறது சின்ன பசங்களோட வேலை. ஆனா எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டோம். அந்த நகைங்க எங்கேயும் கிடைக்கல. பேசாம நான் ஒண்ணு பண்றேன். இன்னொரு முறை போய் எல்லா ரூம்லயும் தேடி பார்க்கறேன். ஒருவேளை ஏதாவது இடம் விட்டு போயிருக்கலாம்ல. மோகன் கிட்டையும் சவிதா கிட்டையும் சொல்லி அவங்க ரூம்ல இன்னொரு முறை தேடி பார்க்க சொல்றேன். நகைகளை நான் எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறது? அந்த நகைகள் யார் கண்ணிலையும் படக்கூடாதே. எல்லாரும் முழிச்சிருக்காங்க. மீனாட்சி, ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து கண்டுபிடிச்சு ஒளிச்சு வை. ஆனா எங்க ஒளிச்சு வைக்கிறது? நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, என்னங்க? இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? நான் வேற எங்கெங்க போக போறேன்? நம்ம மொத்த வீட்டுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குல்ல, அதான் மாட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடலான்னு போறேன். அத்தை அப்பவே சொன்னாங்கல்ல, நாம மாட்டுக்கு பூஜை பண்ணி அதுக்கு சேவை பண்ணோம்னா நமக்கு கொஞ்சமாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்னாங்கல்ல. நகைகள் காணுன்னு சொன்னதுல இருந்தே அந்த வருத்தத்துல நான் மாட்டை பத்தி யோசிக்கவே இல்லைங்க. அதான் இப்போவாது அதுங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாமேன்னு இந்த மாட்டுக்கு சேவை பண்ணலாது நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்க பிரச்சனை தீருமானு பாக்குறீங்க. சரி போ, நீயாவது போய் அந்த மாட்டுக்கு நல்லா சேவை செய்ய. சரிங்க. ஐயோ சொட்டு, நீயா? அதை என்கிட்ட கொடுங்க மீனாணி, நான் பண்றேன். ஐயோ இல்ல 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 வேண்டாம். நானே போய் மாட்டுக்கு என் கையால சாப்பாடு போடுறேன். சரியா? நான் மாட்டுக்கு கொஞ்சமாவது சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையே செய்ய விட. இல்லங்க மீனாணி, நான் தான் இருக்கல. நான் இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடுங்க நீ. நான் மாட்டுக்கு இந்த புல்ல போட்டுட்டு வரேன். கொடுங்க. இல்லங்க நீ இல்ல வேண்டாம் சொட்டு. கொடுங்க நீ. வேண்டாம். ஏய் பரவாயில்ல கொடுங்க. நீ பேச்சு கேளுப்பா. நீ உண்மையிலேயே எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சனா நீ போ. நீ போய் உன்னோட சந்தியா அண்ணிக்கும் சூர்யா அண்ணனுக்கும் உதவி பண்ண போ. பாவம், அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா நகைகளை தேடிக்கிட்டே இருக்காங்க. சரிங்க மீனாணி. பாவம் மீனா அண்ணி ரொம்பவே பலவீனமாயிட்டாங்க. அந்த வைக்கோல் அவங்களுக்கு பாரமா இருக்கு. ஏதோ 10 கிலோ தூக்கிட்டு போற மாதிரி போறாங்க. ஒன்று விடாம பத்திரமா எடுக்கணும். ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நான் இப்ப வந்துடுறேன்.
இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். இது நீங்களே சாப்பிடுங்க. டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க. நிறைய சாணியும் போடுங்க, சரியா? சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும். இது உங்களுக்கு தான். இன்னும் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு நீ ஏமாத்திடாதீங்க. எனக்கு நீங்க நிறைய சாணியை கொடுக்கணும், சரியா? அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதனாலதான் நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்ன சந்தியா. ஆனா நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது. ஏன்னா அம்மா ரொம்ப இடிஞ்சு போயிடுவாங்க. எப்பவுமே எங்க அம்மா தலை நிமிர்ந்து சந்தோஷமா வாழ்றதை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அது என்னால தாங்க முடிய மாட்டேங்குது சந்தியா. நாம எப்படியாவது எல்லாத்தையும் சரி செஞ்சாகணும். அதுக்கு நாம தைரியமா இருக்கணும். அப்பதான் கோவிந்தலால் பத்தின உண்மைகளை நாம எல்லாருக்கும் நிரூபிக்க முடியும். இதெல்லாம் எனக்கும் தெரியுங்க. ஆனா இந்த வேலையை பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நிச்சயமா நம்ம இந்த போராட்டத்தை நடத்தியே ஆகணும். அதுக்காக நிச்சயமா நம்ம இதை செஞ்சே ஆகணும். சந்தியா, நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்பவுமே ஆண்டவன் உண்மைக்கு மட்டும்தான் துணையா இருப்பான். அதனால எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார். சீக்கிரமா சாணியை போடு. அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்த மொத்த புள்ளியும் சாப்பிட்டுருச்சு. ஆனா கொஞ்சம் கூட சாணி கொடுக்கவே இல்ல. ஐயோ, கொஞ்சம் பார்த்து சாணியை போடு. வாழை தூக்கு, கொஞ்சம் சாணியை போடு. வாழை தூக்கு, கொஞ்சோடு சாணியை கொடு. அதுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். சாணியை கொடு. இது கொஞ்சம் புள்ள கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த கோமாதா, இதையும் சாப்பிடு. இத பாரு கோமாதா, நிறைய புல்லு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சீக்கிரமா சாப்பிட்டு நிறைய சாணி கொடு. இந்த நகை கையில இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. இந்த நகையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் சாப்பிடு. சீக்கிரமா வாழத்துக்கு கொஞ்சோண்டு சாணியை போடு. கோமாதா சீக்கிரம் போடு போடு. சாணியை போட சொன்னேன். ஆனா அது கையிலேயே போடணுமா என்ன? சரி பரவாயில்ல, சாணி வந்தது. இத பிரசாதம் நினைச்சு எடுத்துக்கொண்டுதான். எனக்கு நல்ல யோசனை வந்தது. இவ்வளவு புத்திசாலியா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. சந்தியாக்கா விட நான் தான் புத்திசாலி. இவ்வளவு தங்கம் கிடைச்சிருக்கே. இங்க இருக்க இத்தனை நகைகளும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதெல்லாம் காணாம போக கூடாது. ஐயோ, முதல்ல இதை ரெண்டுத்தையும் எடுத்தாகணும். இல்லைன்னா எதுக்குள்ள நகை இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஐயோ கோமாதா, நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்க சாணியால தான் இது நடந்தது. இது பாருங்க கோமாதா, என்னோட ரகசியத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லிடாதீங்க. எல்லா நகைகளும் எனக்கு தான்.
வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். அந்த நகைகள் எங்கேயுமே கிடைக்கல. நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. நகைங்க மட்டும் கிடைக்கலனா பால் யாராவது வந்து வாங்கிக்கிங்க. அண்ணா 3 லிட்டர் பால் கொடுங்கண்ணா. உங்கள மாதிரி பாவிகளுக்கு ஒரு சொட்டு பால் கூட நான் கொடுக்க தயாரா இல்ல. இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எந்த பாவத்தையும் நான் செஞ்சதில்ல. இப்போ உங்களுக்கு நான் பால் கொடுத்தேன்னா என் வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய பாவமா மாறிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எத்தனையோ வருஷங்களா எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பம் உங்களுக்காக எத்தனை உதவிகள் செஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த குடும்பத்து மேல ஒரு திருட்டு பழி கட்டுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லையா? யாரும் சொல்றத நம்பிதானே இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க. இன்னைக்கு மகா சிவராத்திரி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா நீங்க தான் திருடங்கிறது உறுதியாக போகுது. யாரு சொல்றது உண்மைங்கிறது அப்ப தெரிய வரும். சந்தியானி, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த கோமாதாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு துணையா இருக்கிறதால இந்த மாதிரி பால்காரங்க நமக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. இந்தாங்க அண்ணி, நம்ம வீட்டு மாடு கொடுத்த பால். நீங்க எல்லாரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க. நான் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, இன்னைக்கு மகா சிவராத்திரி, அதனால கொஞ்சம் பாலை நான் தனியா எடுத்து வைக்கிறேன். அத்தை, சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணணும்ல. அப்புறம் மோகன், நீங்களும் ஆபீஸ்க்கு போகணும்ல, அதனால போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சிலங்கண்ணி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக போறதில்ல. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே நம்மள எதிரிங்களா தானே பாக்குறாங்க. இன்னைக்கு ஆட்டோக்காரன் கூட நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க. இன்னைக்கு நானும் கடையை திறக்க போறதில்ல. எப்படி இருந்தாலும் யாரும் வர போறதில்ல. ஆனா நிச்சயமா நான் கடைக்கு போவேன். ஏன்னா நாம எந்த தவறு செய்யலன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும்? அவங்கள பார்த்து நாம ஏன் ஒதுங்கணும்? எதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்? நான் போறேன். எனக்கு நான் கும்பிடுற கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் என்ன கைவிட மாட்டார். நமக்கு நல்ல வழி காட்டுவார். நம்ம கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவோம். நேர்மையான பக்தர்களுக்கு ஆண்டவன் துணையா இருப்பான்.